ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணும் போதே மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒரு முறை தாக்கல் பண்ணது போக இன்னும் மறுமுறை தாக்கல் பண்ணதெல்லாம் பார்த்தோம். வேட்புமனு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இப்ப புதிய ஒரு விஷயமாக என்ன வந்திருக்குன்னா, விஜயுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் ஒரு வழக்கை சென்னை உயர் நீதிமன்றத்துல போட்டிருக்கிறாரு. விஜய் தன்னுடைய வருமானத்தை 100 கோடி ரூபாய் வரைக்கும் குறைச்சு காட்டியிருக்கிறாரு. இது குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மனு போடும்போது வருமான வரித்துறையை தாக்கல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கிறீங்க? விஜய் அவர்கள் ஒருவேளை வெற்றி பெற்றால் இந்த வழக்குல அவர் மீது தண்டனை நிரூபிக்கப்பட்டால் அவருடைய எம்எல்ஏ பதவியில பறிக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குல்ல? இல்லங்க, இது மக்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. விஜய் சொத்து வச்சிருக்கிறாரா, சொத்தை மறைக்கிறாரா அப்படின்றது மக்களுக்கு இது பெரிய பிரச்சனை கிடையாது. இதனால ஒரு சில அழுத்தங்கள் வரும். அதை விஜய் சமாளிச்சிருவார். வழக்கறிஞர் இருக்காங்க, இது கோர்ட்டுக்கு போகும். அவர் 1.5 கோடி ரூபாய் அவர் வீட்டுல இருந்தே பணம் எடுக்கிறாங்க, ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. அப்பவே 1.5 கோடி வருமான வரி கட்டாம கோர்ட்டுக்கு நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரவர் தான் இவரு. அதனால இது மாதிரி சொத்து விஷயங்கள்லாம் அவர் மத்தவங்கள மாதிரியே சமாளிச்சிருவாரு. அது பிரச்சனை கிடையாது. மக்கள் கிட்ட நீங்க உழைக்காம ரொம்ப நாள் ஏமாத்த முடியாது. என்னோட பிரச்சனை என்னன்னா, ஒரு அரசியல்வாதி முழு நேரம் மக்களை பத்தின சிந்தனை இருக்கணும். ஒரு கட்சியை நீங்க எதிருங்க. சரி, என்னென்ன காரணங்கள், நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்போ போக்குவரத்து நெரிசல் சென்னையில அதிகமா இருக்கு, பெரம்பூர்ல அதிகமா இருக்கு. எப்பனா பெரம்பூர்ல எத்தனை பஸ் ஓடுதுன்னு அவர் கேட்க சொல்லுங்க. இப்போ 23C அது ஒரு ரூட்டு, 29 இருக்குது. 1ஆம் நம்பர் பஸ் அது திருவத்தூர்ல இருந்து திருவான்மையூர் போறோம். 7Fனா பாரிஸ்ல இருந்து அம்பத்தூர் போவோம். 7M இருக்குது. அப்புறம் 42 இருக்குது, பூம்புகார் வழியா போவோம், அவரோட தொகுதி வழியா போவோம், பெரம்பூர் வழியா. அப்புறம் 42B இருக்கு, 42D இருக்குது. இப்ப எனக்கு என்ன வேற வேலை இல்லை, நான் டெய்லி இப்ப பஸ்ல போறது கிடையாது. எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன்? இது மக்கள் பிரச்சனை. பஸ்ன்றது மக்கள் பிரச்சனை. குறைஞ்சது இவர் தொகுதியில எந்தெந்த பஸ் போது வருதுன்னு என்ன கேட்டு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, பேசியிருக்கணும் இல்லையா? அப்ப இவரு என்ன புரிதல்? இன்னொன்னு, பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா தேவாலயங்கள் இருக்கு, மசூதி இருக்கு, கோயில் இருக்கு. இப்போ போய் சர்ச்சுக்கு போறாரு, சாமி கும்பிடுறாரு, வேல் எடுத்து கையில பிடிக்கிறாரு இல்லையா? இந்த இடத்துல என்னென்ன சிக்கல் இருக்கு? கோயில் பக்கத்துல எங்க டாஸ்மாக் இருக்கு? சர்ச்சுக்கு பக்கத்துல எங்க சிகரெட் விக்கிறாங்க? மசூதி பள்ளிக்கு பக்கத்துல எங்கன்னா டாஸ்மாக் இருக்கா? அப்படின்றத யாருன்னா ஆளை விட்டு போய் பார்த்தா, பெரம்பூர்ல இதெல்லாம் தப்பு நடக்குதுங்க, இதெல்லாம் நான் கண்டிப்பா சட்டமன்றத்துல கேட்பேன் அப்படின்னா, அப்போ ஒரு மக்களுக்கு பத்தி, பெரம்பூர் மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு இவர் நினைக்கிறாரு, நான் எடுத்துக்குவாங்க. ஆனா அப்படி எதுவுமே கிடையாது. ஆனா இவரை பத்தின என்ன செய்தி வருது? சொத்தை மறைச்சாரு, சொத்தை கொடுக்கல, இவர் 1.5 கோடி கட்டல, அப்புறம் விவாகரத்து வழக்கு வருது. நம்ம விஜய் சாரை பத்தி எதை பேசணும்? விஜய் பேசுற அரசியலை பத்தி பேசணும். விஜய் இதை கண்டுபிடித்து விட்டார், விஜய் இது மக்களுக்காக இதை சொல்லி இருக்கிறார். விஜய் அங்க இருக்கிற பால்வாடி ஸ்கூல் எல்லாம் தாவேக்கல்ல இருக்கவங்க போய் போட்டோ எடுத்துன்னு விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. அதை காட்டி விஜய் பாருங்க, பால்வாடி லட்சணத்தை பாருங்க, செவுரு கிராக் விட்டுக்குது, சத்துணவுல ஆள் இல்ல, ரேஷன் கடையில போதிய அளவுக்கு வெளிச்சம் இல்ல, வெயிட் கரெக்டா போடுறாங்களா தெரியல, பெரம்பூர்ல இதான் நிலைமை, குளத்தூர்ல இதான் நிலைமை பேசினா புரியுதுங்க. திருப்பி திருப்பி ஒரு என்ன கலர் சொக்கா போட்டாரு, எந்த நடிகை கூட போனாரு, ஜிமிகி கமல் பாட்டு காணாரு, துபாய் போனாரு, மலேசியா போனாரு, சிறப்பு விமானத்துல போறாரு, யாரையும் சந்திக்கிறது கிடையாது, வைப்பு பண்றாரு, சாங்கு பண்றாரு, இதே தானே பேசிட்டு. இது இந்த சாய்ஸை யாரு கொடுக்கறது? விஜயனுடைய நடத்தை கொடுக்குறது. ஐயா எஸ்ஐசி இதெல்லாம் பேசுறது கிடையாது. சந்திரசேகர் ஐயா என்ன பேசுறாரு? விஜய் மக்களுக்காக வந்திருக்கான், நாங்க தத்து கொடுத்துட்டோமா? ஏன் நீங்க தத்து கொடுக்குறீங்க? உங்க மகனை நீங்க வச்சுக்கோங்க சார் பத்திரமா. ஐயா நல்ல கண்ணு இருந்தாரு, மக்கள் தத்து எடுத்துக்கினாங்க. அது மாதிரி தலைவர் சிங்காரவேலர் இருந்தாரு, தான் சொத்தை கொடுத்தாரு. எம்ஜிஆர் இருந்தாரு, தான் சொத்தை கொடுத்தாரு. மக்கள் தத்தெடுக்கிறதுக்கும் ஆள் இருந்தாங்க. உண்மையிலே தத்து கொடுக்கறதுனா சொத்தை தத்து கொடுங்க. கடைசி நேரத்துல உழைக்காத ஒரு மகனுக்காக இவ்வாறு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இதற்கு முன்னாடி எந்த காணொலியிலுமே நான் இந்த மாதிரி பேசினது கிடையாது. ஒண்ணு யாருன்னா ஒருத்தர் உழைங்க. உங்க மகன் உங்களுக்கு ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்குல்ல, புறப்பட்டு வாங்க, பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்ணுங்க, திருச்சியில போய் பிரச்சாரம் பண்ணிருங்க,
ஏன்னா நீங்களுமே உட்காந்து யூடியூப்ல உங்களுக்கு தெரியும் தானே, விஜய் மாதிரி நீங்க கிடையாது. நீங்க உழைச்சு தானே முன்னுக்கு வந்தீங்க. நீங்க கஷ்டப்பட்டு விஜய் சார பெரிய நடிகர் ஆக்குனீங்க. ஆனா நீங்க எனக்கு சத்தியமா தெரியும், நீங்க கஷ்டப்பட்டு வந்தவர் வாழ்க்கையில. நீங்க இன்னைக்கு இல்லன்னா விஜய் சார் கிடையாது. நீங்களாச்சும் போய் பிரச்சாரம் பண்ணிருக்கலாம்ல. அப்போ என்ன சார் விஜய் ரசிகரு, அவரு, அதுக்கப்புறம் உங்கள மாரி ஆட்களு, இல்ல விஜய்க்கு ஆதரவா பேசுறவங்க எல்லாம் உழைப்பு போட அவரு வந்து கடலூர் சார், கடலூர் பத்தின ஒரு புரிதல் வேணும் சார். ம். வறுமை அதிகமா இருக்கிற ஒரு மாவட்டம். எந்த புயல், எந்த வறட்சி வந்தாலும் தமிழ்நாட்டுல பாதிக்கப்படுற மாவட்டம் கடலூர். இந்த கடிலம் ஆத்துல ஒண்ணு தண்ணி போனா பயங்கரமா போகும். இல்லன்னா தண்ணியே போவாது. வீடெல்லாம் போய் பாருங்க, செங்கல் சரியா பூசி இருக்காது. நான் ஏதோ இங்க உட்கார்ந்துட்டு பேசல. நெய்வேலி பக்கத்துல போங்க. நெறைய விவசாய பிரச்சனை இருக்கு. முந்திரிக்கு போதிய அளவுக்கு விலை கிடைக்கிறது இல்ல. பலாப்பழம் வந்து ஒரு நேரத்துல விளைச்சல் கிடைக்கும், காசு கிடைக்கும். ஒரு நேரத்துல அதிகமா வந்துச்சுன்னா காசு கிடைக்காது. அது இல்லாம அங்க விவசாயிக்கு கூலி பிரச்சனை இருக்கு. சாதி ரீதியா பிரச்சனை இருக்கு கடலூர் மாவட்டத்துல. வருமானம் கிடையாது. வேலை வாய்ப்பு இல்ல. பெரிய இன்ஜினியரிங் காலேஜ், பெரிய மருத்துவமனை எல்லாம் கிடையாது கடலூர்ல. இதெல்லாம் போய் பேசணும்ல. விவசாயி இருக்கிறாப்புல. என்ன பண்றாங்க அவங்க? நெல்லு, நாத்து நட்டு, ஏறு உழுது, அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் விதைய போட்டு, மாட ஓட்டி, அதுக்கு வந்து ஃபர்டிலைசர்லாம் போட்டு, அதுக்கப்புறம் அத பார்த்து, கண்ணும் கருத்துமா பார்த்து 8 மாசம் ஆகும். ஒரு சிலது 4 மாசம் ஆகும். அப்படி பார்த்தா தான் அது பயிரு, அதுல இருந்து ஒரு லாபம். ஆசைப்படுறது முதலமைச்சர் பதவிக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு விவசாயியாச்சும் குறைஞ்சபட்சம் 90 நாள்ல இருந்து 120 நாள் கஷ்டப்பட்டு வெயில்லயும், மழையிலும் கஷ்டப்பட்டு ஒரு 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 பயிருக்கு கஷ்டப்படுவாங்க. நீங்க சொல்லுங்க, விஜய் சார் உங்களோட மகன் விஜய் சாரு அப்படி ஒரு உழைப்பு போட்டிருக்காரு. நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இந்த 40 நாள்ல வச்சுக்கோங்க. தேர்தல் அறிவிச்சதுல இருந்து சட்டமன்ற தொகுதி தொகுதியா போனாரு. கிராம கிராமமா போனாரு. சொல்லுங்க. ரைட். உழைக்காத ஒருத்தருக்காகவும் சினிமால உழைச்சாரு. சினிமால எல்லா சண்டையுமே இவரு தான் போட்டாரா? இவரு இப்படி ம். குத்து விடும்போது ஸ்டண்ட் மேன் தானே எகிரி போய் விழுந்தது. கயிறு கட்டி யார தூக்குனாங்க பெல்ட் வச்சு விடுற மாதிரி? ஸ்டண்ட் மேனு. இவரு எல்லா பாட்டும் இவரு பாடினாலும் பின்னாடி இந்த ஹம்மிங்கு, ரெக்கார்டிங் எல்லாம் யாரு போட்டது? அனிருத், ஏஆர் ரஹ்மான், இளையராஜா சார் எல்லாம் போட்டது தானே. எல்லாத்துக்குமே இவரு தானா? சார் அரசியல் அப்படி கிடையாது. நீங்க உழைச்சாதான் உங்களுக்கு ஓட்டு. ஒரு கட்சி தலைவர் தலைவராக செயல்படவில்லை. அதை மறைப்பதற்கு இப்போ கண்டென்ட்டா போட்டு தள்ளுறாங்க. அதனால இந்த கோர்ட் கேஸ் இருக்கு பாத்தீங்களா? அது ஒரு பெரிய சிக்கல் கிடையாது. அதை அவர் சமாளித்துக் கொள்வார். ஒருவேளை அவர் ஜெயிச்சா கூட அது வழக்காடு மன்றம் போயிரும். பட் அவருக்கு பிரச்சனையே வந்து அவரோட உழைப்பு தான். உழைப்பு இல்லாத ஒரு தலைவர்னா ம். அது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான். சார், இப்ப இன்னொரு மிக முக்கியமான தொகுதி சமீபத்துல மிகப்பெரிய பேசுபொருளா மாறிக்கிட்டே இருக்கு. பிடிஆர் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி. எதிர்த்து சுந்தர் சி வந்து களமிறக்கப்பட்டார். நம்ம ஏற்கனவே இத பத்தி நம்ம பேசியிருந்தோம். இப்போ பிடிஆர் அவர்களை பற்றிய தனிநபர் விமர்சனம், குடும்ப சார்ந்த விமர்சனம் அப்படின்றது சுந்தர் சி அதிகமாக பேசுவதை பார்க்க முடியுது. ரொம்ப குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, தியாகராஜன் அப்படின்னு சொன்னா யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் குடும்ப பேர இன்சியல சேர்த்துக்கிட்டா தான் தெரியும். ஆனா நான் அப்படி கிடையாது. சொந்தமா உழைச்சு நான் முன்னேறி இருக்கிறேன். சுந்தர் சி அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாரி அவர் வந்து ஒரு விமர்சனத்த வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? தனி மனிதர் தாக்குதல் வந்து அதிகமா ஆயிருச்சு. அதே மாதிரி அவர் இன்னொன்னு சொல்றாரு, தியாகராஜன்னா யாருக்கும் தெரியாது. பிடிஆர்ன்னு சொன்னாதான் தெரியுதுன்னா, அந்த குடும்பத்துல பொறந்தது தியாகராஜன் அவர்களோட தப்பு இல்லல்ல. ஒரு பாரம்பரிய குடும்பத்துல பொறந்தாருன்றதுனால அது சொல்ல. சுந்தர்சி வந்து நான் உழைச்சு தனிப்பட்ட முறையில நான் மேல வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த தார்மீக பொறுப்பு, தகுதி எல்லாம் இருக்கு அவருக்கு. அப்போ பர்சனல் அட்டாக்கும் போது, அரசியல் ரீதியா அட்டாக் போது பண்றாரு. இப்ப இதே விஜய் சாரா இருந்தா அங்கேயும் போயிட்டு திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தின்ட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ கேள்விகளோ இல்ல அந்த விஷயம் புரிஞ்சிருக்காது. அதை தாண்டி அந்த மக்கள் எதை ரசிக்கிறாங்க? மக்கள் வந்து தனி மனித விமர்சனத்தை சம்டைம்ஸ் ரசிக்கிறது கிடையாது. ஆனா ம். கட்சிக்காரர்கள் ரசிப்பாங்க. அப்போ சுந்தர் சி வந்து அந்த இடத்துல வந்து அது வந்து பிடிஆர் தொகுதி அவர் தான் ஜெயிச்சிருவாரு. அந்த தொகுதியில எல்லாம் யாரும் நிக்கிறதுக்கே ஆள் இல்லைன்ற மாதிரி பேசின ஒரு இடத்துல போய் சுந்தர் சி தன்னால என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்காரு. அது பிடிஆரை பொறுத்தவரையிலும் அவர் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் பேசக்கூடியவர். ம். ஏன் வந்து திமுக வரணும்? ஏன் பிஜேபி எதிர்க்கணும்? எதனால வந்து ஆட்சி மாறக்கூடாது அப்படின்னு பேச வேண்டியவரை சுந்தர் சி என்ன பண்ணிட்டாரு? டிஸ்டர்ப் பண்ணி விட்டாரு. பிடிஆரும் அதை ம். சரியாக புரிந்து கொள்ளாமல் கீழே இறங்கி வந்து விட்டார். அதுதான் அங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். பிடிஆர் அதை கடந்து போய்விட்டு
அவரோட எதிரி என்பது எடப்பாடி பழனிசாமி, அவரோட எதிரி என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமித்ஷா, அவரோட எதிரி என்பது பிரதமர் மோடி அப்படின்ற அந்த பார்வையில போயிருந்தாருன்னா இந்த அளவுக்கு மேபி ம். பேசு பொருள் வந்திருக்காது. இல்ல இப்ப செம்மலை அவர்கள் கூட என்ன சொன்னாருன்னா, சமீபத்துல பிபிசி நேர்காணல்ல, பிடிஆர் எனக்கு ஒரு ரோல் மாடல் அப்படிலாம் சொன்னாரு. எதிரில் இருக்கக்கூடிய நபர்களே பிடிஆரை வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியாக பார்க்கும்போது, சுந்தர் சி வந்து அறிவில்லாதவர். அறிவு இருந்தா ஏன் உங்கள பதவிய பறிக்க போறாங்க? அறிவு இருந்தா ஏன் உங்க கட்சி பதவிய இருந்து இறக்க போறாங்க? அப்படின்ற மாரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை குடுப்பது மக்கள் ரசிப்பாங்களா? பிடிஆருக்குன்னு ஒரு முகம் இருக்குல்ல. இல்லங்க ஒருத்தர பார்த்து அறிவில்லாதவங்க, அடிமையா இருக்கிறீங்க, தொங்கு சத அப்படின்ற அந்த வார்த்தைகள்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. யாரா இருந்தா யார் மேல சொன்னாலும் சரி. இப்போ செம்மலை வந்து ஏன் அப்படி பேட்டி குடுக்குறாருன்னா, செம்மலை வந்து ஒரு கண்ணியமான அரசியல்வாதி. அவர் வந்து ரெகுலர் பொலிட்டீஷியன் மாரி கிடையாது. அந்த வார்த்தை சொல்லாடல் வந்து கண்ணியமா பயன்படுத்துவாங்க. இப்போ ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. பழக்கருப்பையா, செம்மலை எல்லாம் அரசியல் கருத்துக்கள் இருந்தாலும் கூட, அதை வந்து ரொம்ப கண்ணியமாக வெளிப்படுத்தக்கூடியவர். அதனால தான் அவரு பிடிஆர் கிட்ட ஒரு சில நல்ல குணங்களை நான் பார்க்கிறேன். நல்ல குணாதிசயங்கள பார்க்கிறேன்றதுனால, அறிஞர் அண்ணா சொன்னது என்ன? "மாற்றான் தோற்றத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்ற" மாரி, இப்ப நாளைக்கு வந்து பிடிஆர் ஒரு வேள திமுகல வந்து அவருக்கு புடிக்கல அப்டின்னா, அதிமுகல போறதுன்னா பிடிஆர சேர்த்துக்குருவாங்க. பிடிஆர்லாம் வேண்டான்னுலாம் சொல்ல மாட்டாங்க எந்த கட்சியும். பிடிஆர் இன்ஃபாக்ட் எங்க போனாலுமே பிடிஆர வந்து சேர்த்துக்குவாங்க. ஏன்னா, பிடிஆர்னா வந்து ஒரு 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 இன்டலெக்சுவல் கொஞ்சம் அறிவு சார்ந்து பேசுவாரு. லாஜிக்கா ஒண்ணு பேசுவாரு. ஒரு கட்சிய எதிர்க்கிறதோ, இல்ல ஒரு கொள்கைய பேசுறதுனால தீர்க்கமா பேசுவாருன்றது அது பொருள் தான். அத வந்து நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. இப்ப பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்னா, ஐயா சேகர் பாபு 2 பேரும் அமைச்சர் தான். 2 பேரும் வேற வேற. அது புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது சுந்தர் சி இந்த மாரி அவருக்கு புத்தி கிடையாது, அறிவு இல்ல அப்படின்றது வந்து கண்டிப்பா அது ஒரு ஒரு சம்டைம்ஸ் நெகட்டிவாவும் போகும். நீங்க ஒருத்தர வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசுறதுன்றது அரசியல்ல எப்படி வேணா போகும். அது 2 முனை கத்தி மாரி. அது எப்படி வேணா அது பிரச்சனை வரும். அததான் வந்து இப்ப யாசர் வந்து கேட்கிறீங்க. இப்படி பேசலாமா? ஆனா அவரும் மதுரையில பொறந்து வளர்ந்தவரு. உள்ளூர்க்காரு. அவர போய் அறிவில்லாதவரு, அறிவில்லாதவரு, அறிவில்லாதவரும்போது கோவம் வரும். இப்ப இதே மாரி பிரச்சனை ஐயா ராசா வந்து எடப்பாடி பழனிசாமிய பத்தி பேசுனது, சேலத்துல அவருக்கு வந்து ஒரு பெரிய மவுச குடுத்து விட்டுச்சு. என்னங்க ராசா வந்து வாய்க்கு வந்த மாரி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமிய அப்படின்றாங்க. அது அது பண்ணக்கூடாது. இப்ப இந்த தேர்தலுமே வந்துட்டு அந்த மாரி இந்த தனி மனித தாக்குதல் நெறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. இபிஎஸ் பண்ணியிருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் பண்ணியிருக்காரு, ஸ்டாலின் ஐயா பண்ணியிருக்கிறாங்க. இப்ப சுந்தர் சி பண்ணியிருக்கிறாரு, டிடிஆர் பண்ணியிருக்காரு. இது எந்த மாரி தாக்குதல் வரும் அப்படின்றது நம்ம தேர்தல் முடிஞ்ச உடனே தான் தெரியும். நிகழ்ச்சிகள் கொண்டு பல்வேறு தொல்லை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.